ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி சொல்கிறது, பிரயோஜனமாக இருக்கலாம், அல்லது தெரிஞ்சிருக்கலாம், அல்லது தெரியாமல் இருக்கிறத நீங்கள் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க இது என்னடா அப்படின்னு. இது வந்து ஸ்டிக்கி நோட். இது தான் வந்து லாஸ்ட் ஒரு 6 to 8 மந்த்ஸாக நான் வந்து மந்த்லி கேலண்டரில் வந்து யார் யாருக்கு என்ன டேட்டில் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து 2-3 பேர் வந்து நேரில் வரும்போது என்னென்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்ட் வைஸாகவும் கேட்டிருந்தாங்க. இது வந்து ஸ்டிக்கி நோட் பாப்போஸ்க்கு வந்து புக்ஸ் நோட்ஸ் எல்லாம் வாங்க போகும்போது இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஒரு சில நாளில் வந்து ஒரு சிலர் கஸ்டமரை நம்ம மறந்துருப்போம் நிறைய இருக்கும் பொழுது, அல்லது நம்ம ஏதாவது ஒரு 4-5 நாள் தைக்காமல் ஒரு கேப் விட்டு மீண்டும் வரும் பொழுது யார் யாருக்கு பெண்டிங் வச்சுருக்கோம் அப்படின்லாம் பார்க்குறதுக்காக எழுதி நான் அந்தந்த டேட்டில் வந்து மென்ஷன் பண்ணிடுவேன். முக்கியமாக அதில் வந்து ஒரு நாளைக்கு உங்களால் எவ்வளோ தைக்க முடியும், எத்தனை கஸ்டமரோடதை ஃபில்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்து வைக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு, இப்போ இன்றைக்கி ஒன்றும் இல்லை, ஒரு கஸ்டமர் 10 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்கன்னா அது ஒரே நாளில் 10 தைக்க முடியாது. ஏன்னா கட்டிங் பண்ணி வச்சுருந்தா ஒரு நாளில் ஸ்டிச் பண்ணிடலாம். வீக்லி 2 நாளோ அல்லது ஒரு நாள் 2 நாள் வந்து கட்டிங்காக எடுத்துக்கிட்டு ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒரு 5 நாள் அப்படி பிரிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஷெட்யூல் போட்டு நீங்கள் தைக்கலாம். இல்லை நான் வந்து அன்னன்னைக்கு இது வந்து காலையில் வந்து கட் பண்ணி தைப்பேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்டிக்கி நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ ரேணுகா இன்றைக்கி வந்து ரேணுகாவுக்கு ஒரு 5 செட் சுடி அடிக்கணும் அப்படின்னா ஒரே நாளில் இதை கட் பண்ணி ஒரே நாளில் முடிக்கிறதுக்கு ஒரு சிலர்னால் முடியும், ஒரு சிலரால் முடியாது. அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி அந்த ஒரு நாளைக்கு இவ்வளோக்கு ஒர்க் பண்ணணும், இத்தனை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து அந்த டேக்கு வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 7 நாள்லேருந்து 10 நாளுக்கு வரைக்கும் நீங்கள் ஸ்டிக்கி நோட் ஃபாலோ பண்ணலாம். அந்த 7 நாளில் நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் சிக்காக இருக்கலாம், அல்லது வந்து கொஞ்சம் வெளி வேலையாக இருக்கலாம். அந்த மாதிரி டைமில் அது மிஸ் ஆகும்போது இடையில ஒரு நாள் நீங்கள் கட்டிங்காக வச்சுக்குங்க. எப்படி சொல்கிறது, வீக்லி ஒன்ஸோ இல்லை 2ஸோ கட் பண்ணுறதுக்காக நீங்கள் வைப்பீங்க இல்லையா, அன்றைக்கி கொஞ்சம் கட்டிங் ஒர்க்கை கம்மி பண்ணிவிட்டு பெண்டிங் ஆனதை ஸ்டிச் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அப்படி தான் நான் இந்த ஒரு 6 to 7 மந்த்தாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த மந்த்துக்கு நான் வந்து எப்படி அதை சார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லாருமே நல்லாயிருக்கும், குட்டீஸ் நல்லா இருக்காங்க, அத்தம்மாவும் நல்லா இருக்காங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கமெண்ட்டில் வந்து 3 பேபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாவா வந்து அந்த வீடியோவில் வாய்ஸ் நோட்டாக கொடுத்துருப்பாங்க. அது வந்து நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதில் வந்து ரொம்ப ஒரு மன கஷ்டத்தோடு தான் அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது. என்னோடய சின்னம்மா வந்து தவறிட்டாங்க, அதாவது அம்மாவோட தங்கச்சி. அவங்க வந்து உடல்நிலை வந்து சரியில்லாமல் இறந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து வச்சுருந்தோம். இதில் முக்கியமாக 2 விஷயம் வந்து நான் இதில் ஒரே வீடியோவில் உங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே அதை பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் சரியும் கூட. ஃபஸ்ட்டு வைஸ் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ், இன்னொன்று வந்து லைஃப் இன்சூரன்ஸ், குழந்தைகளுக்காக எஜுகேஷன் இன்சூரன்ஸ். இந்த மாதிரி நீங்கள் குழந்தைகளுக்காகவும் நம்மளுக்காகவும் கம்பல்சரி உங்களுடைய சேவிங் அமௌண்ட்லேருந்து ஒரு சின்ன அமௌண்ட்டுனாலும் எடுத்து வைக்கணும். அது நம்மளுக்கு எவ்வளவோ பெரிய உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இல்லை அப்படின்னாலும் இனிமேல் அதை ஏதாவது பண்ணுறதுக்கான ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட சித்திக்கு வந்து 40 வயசு முடிஞ்சு 41 வயசு நடந்துகிட்ருக்கு. நுரையீரல் பாதிப்பால் அவங்க வந்து தவறிட்டாங்க. இது வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் தான் வந்து எங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. அதே மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் இதயம் வந்து ஹார்ட் வந்து இதை கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அது கடைசி இதில் தான் ஐசியூவில் வச்சுருக்கும் போது தான் சொல்கிறாங்க. அதை ஃபர்தராக அவங்க யார்கிட்டையுமே எதுவுமே ஷேர் பண்ணல, எனக்கும் தெரியாது. லாஸ்ட் ஒரு 3 மந்த்தாக மட்டும் அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு அப்பப்போ கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அது நார்மலாக நுரையீரலில் வந்து சளி கோர்த்துருந்தது, நீர் கோர்த்துருக்கு அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் தகவல் சொல்லியிருந்தாங்க. ஒரு ஆண் இல்லைன்னா கூட, அப்பா இல்லைன்னா கூட குழந்தைய வளர்த்திடலாம். ஆனால் அம்மா இல்லாமல் ஒரு குழந்தைய வளர்த்துறதுங்கிறது அந்த இடத்த பூர்த்தி யாருனாலையுமே பூர்த்தி பண்ண முடியாது. அப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்குது. தம்பி வந்து சித்திக்கு வந்து ஒரு 11 வருஷம் குழந்தை இல்லாமல் தான் தம்பி பிறந்தாங்க. இன்றைக்கி மேபி அது சரியான நேரத்தில் தம்பி இருந்திருந்தால் இன்றைக்கி மேபி அவன் காலேஜ் படிக்கிற ஸ்டேஜுக்கு இருந்திருப்பான். அவனுக்கும் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். தம்பியை வந்து நாங்கள் ரெக்கவர் பண்ணுறதுக்கே எங்களுக்கு ரொம்ப டைம் பிடிச்சிச்சு. அதே மாதிரி இப்போ யார்கிட்ட இருக்கான் அப்படின்னா அம்மா அப்பா கிட்ட தான் இருக்காங்க, பூலங்கிணரில் இருக்காங்க. இருந்தது 2 பேருக்குமே ஒரே வயசு. நான் இதில் ரொம்ப ஸ்டெஃபன் ஆனேன். ஏன்னா நம்ம பாப்பாவை வந்து வீட்டில் கொஞ்சம் போது அவளை எல்லாம் பார்த்து அவளை ரெடி பண்ணும்போது தம்பி அங்கே இருக்கானே
அப்படிங்கிறது மட்டும்தான் ரொம்ப மனசு ரொம்ப பாதிச்சுட்டு இருந்தது. அதனால் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் அவனுக்கான சேவிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்குற மாதிரி இருந்தது. எல்ஐசி அது போக லைஃப் இன்சூரன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி சித்தி கொஞ்சம் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் சூழ்நிலைமையிலையும் கூட ஒரு சில சேவிங்ஸ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அதை தான் நான் சொல்ல வந்தேன். இதோட டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப தெளிவாக சேவிங்ஸு, மெடிக்கல் இன்சூரன்ஸ் என்ன டைமுக்கு நம்மளுக்கு எது எது தேவைப்படுது, அதுக்கு நம்மளோட பட்ஜெட்டில் எப்படி ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி விலாகில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி விலாகோட கண்டென்ட்டுக்கு வருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய கஸ்டமருடைய ட்ரெஸ்ஸு. அவங்க வந்து அவங்க அத்தம்மாவோட சாரியில் வந்து ஒரு ஃபுல் ஃப்ராக் அடிக்க சொல்லியிருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு ராணி பிங்க்கில் வந்து ப்ளூ காம்பினேஷனில் இருந்தது புடவை. ரொம்ப அழகாக சூப்பராக அவங்களுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. அதே மாதிரி புடவையெல்லாம் வச்சு விட்டுருந்தாங்க. அதுக்கான சாரீஸ்க்கு வந்து எப்படி தைச்சா நல்லாயிருக்குமோ நீங்கள் பார்த்து அடித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 புடவைக்கு மேலே. ஒரு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் மட்டும் மேட்சிங் கிடைக்கல. அதாவது வந்து உடுமலையில் எனக்கு கிடைக்கல, பழனிலையும் அதுக்கான மேட்சிங் எடுக்க முடியல. அதனால் இருந்ததில் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோம். ஒரு 4 நார்மல் ப்ளவுஸு எல்லா சாரீக்கும் ஃபால்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் நான் ஒவ்வொரு சாரியை வந்து காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த 4 சாரியோட உங்களுக்கு வந்து அந்த பேட்டர்ன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி இதோட ஸ்டிச்சிங் வீடியோஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. நான் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலைமையில் அப்பப்போ வந்து 2 ப்ளவுஸஸ் ஸ்டிச் பண்ணிட்டு தான் நான் அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதனால் வீடியோ வந்து என்னால் தெளிவாக எடுக்க முடியல. கண்டிப்பாக இனி வர வீடியோஸில் வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் ப்ளஸ் அதோட ஸ்டிச்சிங் அப்படின்னு நம்ம ப்ராப்பராக பார்ப்போம். ஏன்னா உங்களுக்கு ஒரு சிலதெல்லாம் வந்து இப்போ ஸ்கேலப் தைக்க தெரியும், ஒரு சிலருக்கு தைக்க தெரியாது இல்லையா? அது வந்து எப்படி திருப்பினாங்க, எப்படி அதை வந்து ஃபினிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறது டவுட்ஸ் எல்லாம் இன்னும் இருக்குது. புதுசாக பழகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு அயர்ன் பண்ணி, அதாவது அந்த கேன்வாஸ் கட் பண்ணி ஃபேப்ரிக்கில் அயர்ன் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுலேருந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா சாரீஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நீட்டாக பேக் பண்ணி நம்ம இந்த மாதிரி அவங்க பேக் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோஸில் வந்து இதோட பேட்டர்ன்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இதில் பேக் பண்ணி அடுத்து வந்து பார்சல் சர்வீஸ் சென்டரில் போய் ஒரு பாக்ஸ், அதாவது ஒரு அட்டைப்பெட்டி மாதிரி. ஏன்னா இப்படி நம்ம நார்மலாக வைக்க முடியாது இல்லையா, ஒரு பயம் யாராவது ஓப்பன் பண்ணி எடுத்துருவாங்களோ அப்படின்ட்டு. அதனால் அதுக்குன்னு ஒரு அட்டைப்பெட்டி நீட்டாக வாங்கி அதுக்கடுத்து இதெல்லாம் நீட்டாக அதில் பேக் பண்ணி வச்சு பார்சல் வச்சு விட்டோம். 1 டேயில் வந்து நம்மளுக்கு கொரியர் போயிடுச்சு. ரொம்ப நீட்டாக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நம்ம நீட்டாக அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்கள், இது பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் சாரீ. இந்த காட்டன் சாரீ வந்து பெரியவங்க தான் கட்டுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிச்சுருப்பாங்க. இதுக்கு நம்ம இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக ஒரு ப்ளவுஸ் எடுத்து சாரீ பீஸில் வந்து ஸ்லீவுக்கும் பேக் நெக்குக்கும் இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது யார் வேணாலும் கட்டலாம். கட்டும்போது நல்லா எப்படி சொல்கிறது சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு பேர்ல் கலரில் சாரீ. இதில் வந்து ரன்னிங்காகவே தான் ப்ளவுஸ் வந்துருந்துச்சு. அதில் பிளாக் கலரில் ஃப்ளவர் வந்துருந்தது. இது ரொம்ப சிம்பிளாக பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் த்ரெட் பைப்பிங் வந்து நமக்கு சில்க் காட்டன் ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ளவுஸ் பீஸில் வந்து த்ரெட் பைப்பிங் ரெடி பண்ணி பேக் நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் வந்து அட்டாச் பண்ணியிருந்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு வி நெக்லேயே வந்து ஒரு ஸ்வீட் ஹார்ட் மாதிரி அந்த லைன் வந்து பெண்ட் பண்ணியிருந்தோம். நான் இந்த மாதிரி இன்வெஸ்பிளாக உங்களுக்கு வந்து எப்படி பைப்பிங் வைக்கிறதுன்னு கண்டிப்பாக நான் பைப்பிங் வீடியோ போட்டிருக்கேன். அது கிட்டத்தட்ட 4-5 லட்சம் மேலே வியூஸ் போயிருக்கு. அது ரொம்ப தெளிவாகவும் நல்லாவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி கேன்வாஸில் அட்டாச் பண்ணி எப்படி திருப்பி தைக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ சாரீ, மை ஃபேவரட் கலர் எல்லோ சாரீ. அது ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் அதுக்கு இப்போ வந்து கான்ட்ராஸ்ட்டாக இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸை காட்டிலும் சாரியில் வரக்கூடிய ரன்னிங் ப்ளவுஸஸ்லேயே வந்து பேர் பண்ணி போடுறது தான் வந்து நல்லாயிருக்கு. இப்போ ரெட்டுன்னா முதல்ல என்ன பண்ணுவோம், க்ரீனில் எடுத்து ஒர்க் பண்ணுவோம். இப்போ ரெட்டுனா ரெட்டே ஸ்டிச் பண்ணுறோம், எல்லோனா எல்லோவே ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சின்ன டீட்டெயிலிங் பண்ணால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராமா க்ரீனில் வந்து ஃப்ளவர், ஆரஞ்சு கலரில் ஃப்ளவர் எல்லாம் இருந்தது. ஆரஞ்சு கலர் மிங்கிள் பண்ணாமல் நான் என்ன பண்ணேன்னா அந்த ராமா க்ரீனில் வந்து ஸ்லீவுக்கும் பேக் நெக்குக்கும் வந்து பாம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ரொம்ப சிம்பிள், ரொம்ப அழகாக இருந்து. பின்னாடி வந்து ஹை நெக்கும், ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் ஹூக் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். இதோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. அது எப்படி நீங்கள் வந்து ஸ்லீவில் வந்து இப்படி வச்சுருக்கீங்க, அந்த பாம் வந்து தெரியாத மாதிரி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அது வந்து செப்பரேட்டாக பார்டரை எடுத்துகிட்டு பார்டரோட சென்டரில் பாம்ஸ் வச்சு ஒரு சிலர் பைப்பிங் அடிப்போம். பார்டருக்கே வந்து டபுள் பைப்பிங், பார்டர் ஹைலைட் பண்ணி காமிப்போம். அது இன்னொரு கஸ்டமருடைய ப்ளவுஸ் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது ரொம்ப அழகாக இருந்தது.
நெக்ஸ்ட்டு saree பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு கோல்டன் கலரில் தான் வரும். க்ரீன் கலரில் ப்ளவுஸும் முந்தியும் வரும். இதுக்கு ரொம்ப சிம்பிளாக வந்து கேன்வாஸ் வச்சு பின்னாடி ஒரு ட்ராப் ஷேப்பில் வந்து ஒரு டிசைன் போட்டுட்டு ஃப்ரண்ட் வந்து ஹூக்கு, பேக் ஹை நெக்கு, ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பன் ஹூக்கு. ரொம்ப அழகாக இருந்தது இதுவுமே. இதுதான் கேட்டிருந்தீங்க, இதோட கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து கண்டிப்பாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவ்வளோதாங்க. இது வந்து நாகப்பட்டினம் கஸ்டமருடையது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இவங்களோடது இன்றைக்கி வந்து பேக்கிங் பண்ணி கொரியர் வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பக்கத்தில் இருக்கிறவங்களோட புது கஸ்டமர், அவங்களுமே புது கஸ்டமர் தான். அவங்களோட saree வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம். அதுவும் இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி sarees வந்து அதிகமாக ஸ்டிச்சிங்க்கு வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு saree பார்க்கலாம். இந்த saree பார்த்திங்கன்னா அதே ராமா க்ரீனில் தான் வந்து saree முந்தியும் ப்ளவுஸும் வரும். saree வந்து ஆனியன் பிங்க் கலர் மாதிரி ஒரு லாவெண்டர் கலர் மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுக்கு ஒரு ஸ்வீட் ஹார்ட்டில் வந்து பேக்கில் நிற்கும். அதில் வந்து கேன்வாஸ் வச்சு அந்த சாரியோட உள் இருக்கும் இல்லையா, அதிலேருந்து கொஞ்சம் பீஸ் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இதை தான் சொன்னேன், பார்டர் ஹைலைட் பண்ணுற மாதிரி 2 பைப்பிங், த்ரெட் பைப்பிங் போட்டு தைச்சிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோட ஸ்டிச்சிங் வீடியோவும் கேட்டிருந்தீங்க. முடிஞ்சால் இதே மாதிரி இன்னொரு saree வந்து அது வந்து வைலட்டில் இருக்குது. அவங்க இது ஓகேன்னா இதே மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக இதை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சில தகவல் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இனிமேல் வீடியோஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு போட்டுகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வேணும். தேங்க்யூ ஸோ மச் வீடியோ இன்னொரு வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். டாட்டா பபாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.